ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் என்னப்பா இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா எஸ் நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே நம்ம கெஸ் பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் வந்து காவேரி மேலே கோவப்பட்டது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா அவர் ரொம்ப நார்மலாக எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவருமே கோவப்பட்டார். என்ன அந்த கோவப்பட்டாரே, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் எபிசோட்ஸ் இப்படி தான் போகும் போல அப்படின்னு யோசிச்சா மறுநாள், அதாவது நேத்தே வந்துட்டு இல்லை 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. எஸ் இவருமே விஜயுமே வந்துட்டு தப்பெல்லாம் வந்து காவேரிட்ட போய் சாரி கேட்டாச்சு. ஸோ காவேரியுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் திமிரா பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நீங்கள் அப்போ என்ன திட்டீங்கல்ல, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுமே சமாதானமாகி நேற்றே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதுக்கும் மேலே ஒரு படிக்கு மேலே ஸோ விஜய் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் ரொம்ப நீ இல்லைனா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவங்களுக்குள்ளையான ட்ராக் வந்து இப்போ நல்லா அழகாகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ முன்னெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சண்டை போட்டுட்டு அப்போ சமாதானம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் இப்போலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய லவ்வை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதுலேருந்து அந்த லவ்வை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு விஜய் பேசுனதை வச்சு காவேரி அதில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நேற்றுமே வந்துட்டு காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க, அதுலேருந்து விஜய் வந்து ஓரளவுக்கு லவ் எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ டயலாக் ரைட்டிங் ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா புது ரைட்டர் அது அழகாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும் அப்படின்ற ஒரு லிமிட்ல வர இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. பிட்வீன் அந்த லவ் சீன்ஸ், லவ் டயலாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு விஜய் அண்ட் காவேரியுடைய சீன்ஸு, ஸோ அந்த அப்பளமுடைய அந்த விளம்பரத்துக்காக வந்து விஜய் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ அதுக்காக ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க காவேரி. ஸோ எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ விஜய் வந்து வசமாக மாட்ட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி படுத்தி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதே போல் இன்னொரு சைடு வந்துட்டு நம்மளுடைய ராகினியுமே அங்கிருந்து பார்க்குறாங்க. ஸோ ராகினி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே காவேரி இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டாங்க. ஸோ யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ அதே பக்கம் இன்னொரு பக்கம் ஃபேமிலி சைடுமே மூவ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்குது. ஸோ இன் பிட்வீன் தாத்தா சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. முன்னெல்லாம் தாத்தா சீன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் பேசுகிற மாதிரி, அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, ஸோ அவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி. பட் இப்போலாம் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அவருடைய சீன்ஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவர் சொல்லி தான் இவங்க பேசிக்கணும்ன்றதில்ல. ஸோ இவங்களுமே பேசிக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கு எபிசோட்ஸ் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.